அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பகுதியில் பார்க்க இருப்பது பிரம்ம முகூர்த்தம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரம்ம முகூர்த்தம்னா என்ன, பிரம்ம முகூர்த்தம் எந்த நேரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் என்றதை பார்க்க போகிறோம். பிரம்ம முகூர்த்தத்தின் பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு நாள் காலை பொழுதும் விடிவது எல்லா உயிரினங்களுக்குமே ஒரு மறுபிறவி போல தாங்க. அதாவது சிருஷ்டி படைத்தல் என்று சொல்லலாங்க. இத்தொழிலை செய்பவர் நம்மளுடைய தெய்வமான பிரம்மா தாங்க. எனவே தான் இந்த விடியற்காலை பொழுதை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிறாங்க. இப்போது பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பிரம்ம முகூர்த்தத்தின் வேலை அப்படின்னு பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்த வேலைக்கு திதி வாரா நட்சத்திரம் யோக தோஷங்கள் கிடையாதுங்க. எப்பொழுதுமே சுப வேலையை தான் பிரம்ம முகூர்த்தம் குறிக்கும். இந்த டைமில் எழுந்து இறைவனை வழிபட்டால் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் தெளிவாகவும் நன்மையாகவே அமையுங்க. அந்த நாள் இனிமையான நாளாகவே நமக்கு இருக்குங்க. யார் ஒருவர் இறைவனை அதிகாலையில் வழிபட்டு வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் உயர்வாக மாறுங்க. இப்போ பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பிரம்ம முகூர்த்தம் நேரம் பார்க்கலாம். அதிகாலை 3 மணி முதல் 5:30 மணி வரை உள்ள நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிறார்கள். தினமும் சூரியன் உதிப்பதற்கு 48 நிமிடங்களுக்கு முன்பு உள்ள நேரம்தான் பிரம்ம முகூர்த்த நேரம் என்று ஜோதிட ரீதியாக கூறுகிறார்கள். இது ராகு காலம், இது யமகண்டம் என்று பிரிக்கப்பட்டு வாரத்தின் 7 நாட்களுக்கும் பொருந்துங்க. குறிப்பிட்ட சில நேரங்களில் சில காரியங்களை செய்யக்கூடாது, குறிப்பிட்ட சில நேரங்களில் இதை செய்தால் நன்மை கிடைக்கும் என்று சில பேர் சொல்வார்கள். ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நன்மையாகவே அமையுங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கெல்லாம் காலையில் எழுந்துக்கிற பழக்கமே கிடையாதுங்க. குறிப்பாக பெண்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படுக்கை விட்டு எழுந்து இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. எதனால் இப்படி சொல்கிறாங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் தேவர்களும் பித்ருக்களும் நம்மளுடைய இல்லங்களுக்கு வருவார்களாம். ஒரு ஐதீகமாக இதை சொல்கிறாங்க. அப்படி அவர்கள் வரும்பொழுது நாம் தூங்கி கொண்டு இருந்தால் அவர்கள் திரும்பி சென்று விடுவார்களாம். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தாங்க இருக்கும். ஒரு 2-3 நாள் எழுந்து பழகி பாருங்க. அடுத்தடுத்த நாள் நீங்களாகவே இறை வழிபாட்டில் ஈடுபடுவீங்க. நாம் அனைவருமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இறைவனை வழிபட்டு வந்தால் நம்மளுடைய வாழ்க்கை மேலும் மேலும் உயர்வாகும். தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி மகாலட்சுமி கனகதாரா ஸ்லோகம் சொல்லி வழிபட்டு வந்தால் நம்மளுடைய வீட்டில் பண வரவு அதிகரிக்குங்க. நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையே கடன் பிரச்சனை தாங்க. இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி வருவதனால் நம்மளுடைய கடன் பிரச்சனை எல்லாம் விலகி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் எதை நினச்சி வழிபாடு செய்து வருகிறோமோ அந்த விஷயம் நல்லபடியாக நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே சில பிரச்சனைகள் வருங்க, அது எல்லாம் கூட சரியாகுங்க. பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. நாம் எதை வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்குங்க. நமக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்திடம் வேண்டுதலை வச்சு பாருங்க, கண்டிப்பாக அது நிறைவேறுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாகவே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் உணர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச சிலவற்றை நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.